ஒவ்வொரு கோயிலுக்கும் வந்து பார்த்திங்கன்னா சடங்கு சம்பிரதாயம் எக்கச்சக்கமாக இருக்குது. கும்பாபிஷேகத்தே நிறைய இருக்குது. அதுவும் புதுசாக ஒரு கோயில் கட்டினா ஏகப்பட்ட சாங்கியம் சடங்கு எல்லாம் பண்ணுவாங்க. அது ஒரு ஐதீகம். பட் இவர் என்ன சொல்கிறாருன்னா வந்து பார்த்திங்கன்னா பில்லி சூனியம் வச்சு வந்து பூஜை பண்ணுறாங்க அப்படின்னு இவர் புகார் சொல்கிறார். இவர் சொல்கிறது நெகட்டிவ் பவர். அவங்க சாமி பூஜை சடங்கு சம்பிரதாயம் இது வந்து கேட்டால் பாசிட்டிவ் அது. அப்போ அந்த இடத்துல நீங்கள் பில்லி சூனியம் ஏவல் அது இதுன்னு சொன்னீங்கன்னா அது நெகட்டிவ். இதுவே வந்து பார்த்தீங்கன்னா உணர்வை புண்படுத்துறது தான். இதனால் மோதல்கள் வந்து வேறு மாதிரி ஆகிடும். பிரபலமாக இருக்கிறன்றதுனாலே நம்ம வீடியோ எதோ போட்டாலும் ஒரு 50,000 பேர் பார்ப்பான், 1,00,000 பேர் பார்ப்பான்னு சொல்லிட்டு நீங்கள் உடனே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நல்ல விஷயம் பண்ணுறதை கூட பார்த்தீங்கன்னா நான் பில்லி சூனியம் பண்ணுறாங்கன்னா இப்போ சொல்கிறால உட்காந்து சாவு சாவு அப்படின்றால இப்போ நம்ம என்ன சொல்லணும்? சாவு சாவு செத்து தொலை சனின்னு செத்து தொலை. இப்போ நல்லா இருக்குமா? உனக்கு பாதிப்பு வருது, உனக்கு ஒரு கஷ்டம் வருது, அந்த வார்த்தையை சொல்ல முடியுமா? உனக்கு மண்டையில் ஒரு கர்வம் இருக்குது. என்னன்னு கேட்டால் நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி வியூவர்ஸ் நம்ம நினைக்கிறோம் சார். ஆனால் இவன் ஃபாலோவர்ஸ் நினைக்கும் போது கேட்டால் அந்த மமதை வந்து பார்த்தீங்கன்னா மண்டையில் கர்வம் ஏறி அது வந்து கேட்டால் சீண்டி சண்டை எடுக்கிற லெவலுக்கு போகுது. அப்போ ஒரு சாதாரண பிரச்சனை வந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நான் யார் தெரியுமில்லைன்ற அந்த எண்ணம் வந்தது. நான் எவ்வளோ பெரிய அப்பாட்டக்க தெரியலன்னு. அதுதான் வந்து இத்தனை வழக்கு வந்ததுக்கு காரணமே. எல்லாம் ஃபாலோவர்ஸ் தானே, உன்னை ஃபாலோ பண்ணிடணும்ல. நீ ஜெயிலில் போய் படுக்கும்போது அட்லீஸ்ட் இந்த ஜெயிலுக்கு உள்ளே வரணும், வாசலையாவது நிற்கணும்ல. எவனும் வரமாட்டான். அதே தான் சவுக்கு சங்கரம். 10 லட்சம் பேர் ஃபாலோ பண்ணுறாங்க. 10 லட்சம் பேர் ஃபாலோ பண்ணான். உன் பிள்ளைய ஃபாலோ பண்ண முடிஞ்சுதா? விட்டீங்க, போச்சு, வாழ வேண்டிய பிள்ளை போயிட்டான். ரியல் ஒன் உறவுகளே, நடுநிலையோடு பொறுப்புடன் செய்திகளை வழங்கி பல லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை பெற்ற நமது சேனலின் வளர்ச்சிக்கு உங்கள் ஆதரவு தேவை. இந்த ஊடக பயணம் தொடர்ந்து வலுப்பெற திரையில் தெரியும் QR கோட் ஸ்கேன் செய்தோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வங்கி விவரங்கள் மூலம் உங்களால் முடிந்த அளவு சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் நமது குரலை இன்னும் பல லட்சம் பேரிடம் கொண்டு செல்ல உதவும். ரியல் ஒன் நண்பர்கள் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்மோடு இருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் சேகுவாரா ஜெய்சங்கர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். பிரபல யூடியூபர் ஜிபி முத்து அவர்களை பொறுத்த வரைக்கும் சொல்லி தான் அந்த அளவுக்கு எடுத்துட்டீங்க. பிரபலன்னு யூடியூபர் சொல்லுங்க. இல்ல, யூடியூபர் தான் பிரபல அப்படிங்கிறது. அவர் என்ன போட்டாலுமே ஒரு கான்ட்ரவர்சி ஆகுது, பெரிய அளவுல வைரல் ஆகிட்டு இருக்கு. சோ அந்த அடிப்படையில கொஞ்சம் பிரபலமா சொல்லி மண்டையில ஏற்றி விட்டீங்க பிரபலம்னு சொல்லிட்டு. பட் எனக்கு வந்து இப்போ நீங்கள் இந்த சம்பவம் தானே கேட்குறீங்க. இந்த ஊர் மக்கள் வந்து ஒரு 100க்கும் மேற்பட்டவர்கள் வந்து வண்டி பிடிச்சி காவல் நிலையம் சென்று குலசேகரன்பட்டினம் போலீஸ் ஸ்டேஷனில் போய் ஜிபி முத்துவுக்கு எதிராக புகார் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து இந்த கோயில் விவகாரத்தில் கோயில் கட்ட விடாமல் தடுக்கிறாங்க, பொய்யான தகவல்களை யூடியூப் சேனல் மூலமாக ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க, குறிப்பாக வந்து மாந்திரிக பூஜை பண்ணிட்டு இருக்காங்க, பில்லி சூனியம் பண்ணுறாங்கன்னு பொய்யான தகவல்கள், ஊரில் இருக்கக்கூடிய பெண்களை வந்து வீடியோ எடுத்து யூடியூப்பில் போடுறாரு அப்படிங்கிற புகார்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. முதல்ல இது வந்து ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி, உங்களுக்கு தெரியுமா தெரில, 2 மாதத்துக்கு முன்னாடி அப்போ பயங்கரமான பிஸி எலெக்ஷன் டைம். 2-3 மாதத்துக்கு முன்னாடி பரபரப்பாக போயிட்டுருக்குது இந்த தேர்தல் பிரச்சாரம். அப்போது ஒரு செய்தி வருது. என்னென்னு கேட்டிங்கன்னா, ஜிபி முத்துக்கும் அங்கே உள்ள பகுதி மக்களுக்கும் வந்து சண்டை ஆகிடுச்சு. இவருக்கு வந்து இந்த இடத்துல ஏதோ கொஞ்சம் ஏதோ தாக்குதல், கை கலப்பு வரைக்கும் போயிட்டுருக்கு. அப்போ வந்து இவர் வந்து மக்களேன்னு சொல்லிட்டு வந்து என்ன செஞ்சார், அப்படியே இந்த யூடியூப்பில் போட்டு பலன்னு பேசினார். கோர்ட் ஆர்டர் இருக்குது, அது இருக்குது, ஏதோ சொன்னார் வச்சுங்களேன். அது இன்னும் கூட இருக்குது, அந்த வீடியோ கூட இருக்குது. அதாவது என்னென்னா, அங்கே வந்து ஒரு கோயில் கட்டுறாங்க. அந்த கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா வந்து பூஜை நடத்துகிறாங்க. அது பில்லி சூனியம் வைக்கிறாங்கன்னு சொல்கிறார். முதல்ல விஷயம்னு கேட்டிங்கன்னா, அங்கே வந்து காமன் பேசேஜ், அதாவது பொது வழி பிரச்சனை அங்கே இருக்குது. பொது வழி வந்து இவர் வந்து அது சம்மந்தமாக நீதிமன்றத்துக்கு இவர் வந்து போகிறாரு வழக்கு தொடுக்கிறதுக்காக. அதன்னு கேட்டால் அதை கட்டுமான பணிகள் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு கோர்ட்டுக்கு போகிறாரு. பிரச்சனை ஒரு லீகல் டிஸ்பியூட் கொண்டு போகிறாரு. ஆனால் அந்த லீகல் டிஸ்பியூட்டில் வந்து பார்த்திங்கன்னா எதுவும் ஸ்டே கிடையாது, தடையுத்தரவு எதுவும் கிடையாது. அப்போது தடையுத்தரவு இல்லாத போது பார்த்திங்கன்னா அவங்க கட்டுமான பணிகள் அவங்க செய்யலான்னு தான் பொருள் அவங்க செய்கிறாங்க. இப்போ அதை வந்து நீதிமன்றத்தில் போய் நமக்கு ஸ்டே கிடைக்கலையேன்ற அந்த ஒரு இது இருக்குது. அவருக்கு ஸ்டே வாங்கணுன்றது தான் மூட்டில் தான் போயிருக்காரு. ஆனால் அந்த ஸ்டே கிடைக்கல. அவங்க கட்டுமான வேலை ஸ்டே இல்லைனாலே கட்டுமான பணி தொடரலாம். சரிங்களா? அப்போ அந்த கட்டுமான பணி தொடங்கும் போது பார்த்திங்கன்னா, பொதுவாக உங்களுக்கு தெரியும், பல பேருக்கு தெரியுமா தெரில, கோயில் புதுசாக கட்டுறதா இருந்தாலும் சரி அல்லது கும்பாபிஷேகம் பண்ணுறதா இருந்தாலும் சரி பலவிதமான சாங்கியம் செய்வாங்க. பலவிதமாக அந்த இன்னும் சொல்லப்போனால் அது வந்து குலசாமியாக இருந்தால் ஒவ்வொருத்தரும் ஒரு டைப் இருக்குது. சாதாரண வந்து அது இந்த விநாயகர் கோயிலாக இருக்கட்டும், முருகர் கோயிலாக இருக்கட்டும், அல்லது குலசாமி கோயிலாக இருக்கட்டும், இல்லை அம்மன் சாமி, இல்லை ஒவ்வொரு கோயிலுக்கும் வந்து பார்த்திங்கன்னா சடங்கு சம்பிரதாயம் எக்கச்சக்கமாக இருக்குது. கும்பாபிஷேகத்தே நிறைய இருக்குது. அதுவும் புதுசாக ஒரு கோயில் கட்டினா ஏகப்பட்ட சாங்கியம் சடங்கு எல்லாம் பண்ணுவாங்க. அது ஒரு ஐதீகம். பட் இவர் என்ன சொல்கிறாருன்னா வந்து பார்த்திங்கன்னா பில்லி சூனியம் வச்சு வந்து பூஜை பண்ணுறாங்க அப்படின்னு இவர் புகார் சொல்கிறார். ஆனால் என்னை பொறுத்தவரைக்கும் நான் சொல்லுன்னு கேட்டேன்னா, அது தெரியாமல் சொன்னாரா இல்லை தெரிஞ்சு சொன்னாரான்னு தெரில. ஆனால்
பூஜை வந்து பார்த்திங்கன்னா புனஸ்காரங்கள் வந்து நிறைய சடங்கு சம்பிரதாயம். கோயில் கட்டணுனாலே ஒரு கோயிலை நிர்மாணிக்கணும்னா ஏகப்பட்ட வந்து குண்டம் வளர்ப்பாங்க, யாகம் வளர்த்தவங்க நிறைய செய்வாங்க. ஆனால் இவர் வந்து என்ன செய்யறது கேட்டால் வந்து ஒரு குற்றச்சாட்டுன்னு கேட்டால் பில்லி சூனியன்னு சொல்கிறார். அதுவே முதல் தப்பு. ஏன்னா இவர் சொல்கிறது நெகட்டிவ் பவர். அவங்க சாமி பூஜை சடங்கு சம்பிரதாயம் இது வந்து கேட்டால் பாசிட்டிவ் அது. அப்போ அந்த இடத்துல நீங்கள் பில்லி சூனியம் ஏவல் அது இதுன்னு சொன்னீங்கன்னா அது நெகட்டிவ். இதுவே வந்து பார்த்தீங்கன்னா உணர்வை புண்படுத்துறது தான். இதனால் மோதல்கள் வந்து வேறு மாதிரி ஆகிடும். கைகலப்பு கூட பெரிய அளவில் ஏற்பட்டது அந்த நள்ளிரவு வேளையில். கலங்கப்படுத்த இப்போ ஒரு சாங்கிய சடங்கு சம்பிரதாயம் பண்ணுறாங்கன்னா அதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தடை கேட்குறீங்க, நீங்கள் நீதிமன்றத்தை போய் தடை கேளுங்க, காவல் நிலையத்தை புகார் கொடுங்க, அது வேறு. ஆனால் நீங்கள் யூடியூப்பில் நீங்கள் சொன்ன மாதிரி பிரபலம்ன்றதுனாலேயே அவங்க பில்லி சூனியம் பண்ணுறாங்கன்னு சொன்னால் அப்போ வந்து கேட்டால் அவங்க உள்ளபடி அவங்களுக்கு எப்படி இருக்கும் அதை செய்யக்கூடியவங்களுக்கு? ஒரு சடங்கு சம்பிரதாயம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து என்னங்க இப்படி வந்து அமங்கலமாக இப்படி பேசுகிறீங்க, ஒரு கெட்ட விஷயம் பேசுகிறீங்க. இப்போது கல்யாண வீட்டுக்கு போயிடுறோம். கல்யாண வீட்டில் வந்து கல்யாணம் பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கே வந்து இழவு விஷயம் பேச மாட்டாங்க யாருமே, இல்லையா? இவன் பண்ணுறது கிட்டத்தட்ட அப்படி தான் வந்து. அது ஒன்று. ரெண்டாவது அதை தாண்டி வந்து இவங்க சொல்கிறாங்கல்ல, அந்த டைம்லேயே நான் பார்த்தேன் அந்த சச்சரவு நடக்குது. இதுக்கு முன்னாடி நான் சொல்கிறது ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி. உடனே அந்த சச்சரவு நடந்து கேட்டால் இங்கே ரத்தம் இருக்குது, அது ஏதோ வந்து தள்ளுமுள்ள ஏதோ இருக்குது. உடனே வந்து வீடியோ எடுத்து வந்து பார்த்திங்கன்னா வந்து பாருங்கள் மக்களே, இங்கே பாருங்கள் இது பண்ணுறாங்க அது பண்ணுறாங்கன்னு சொல்கிறார். ஸோ இவருக்கு செல்வாக்கு இருக்குது. அங்கே இருக்கிறவங்க அடையாளம் தெரியாதவங்களும் இருப்பாங்க. நான் சொல்கிறேன் இவர் பிரபலமானவராக இருக்கா, அவங்க பிரபலமே இல்லை, சாதாரண மனிதர்கள் அங்கே இருக்கிறவங்க, அந்த ஊரில் இருக்கிறவங்க, சரிங்களா? அப்போ அவங்களுக்கு என்னென்னு கேட்டால் அவங்க போட்டாங்கன்னா வீடியோ யாரும் பார்க்கவும் போகிறதில்ல. அப்போ இவருக்கு பிரபலமாக போட்டவுடனே 1000 10,000 பேர் பார்க்குறாங்க, 1,00,000 பேர் பார்க்குறாங்கன்ற அதை மட்டுமே மண்டையில் ஏற்றிக்கிட்டு நம்ம இஷ்டத்துக்கு பேச முடியாதுல்ல. இவர் பண்ணுறது அதுதான். பிரபலமாக இருக்கிறன்றதுனாலே நம்ம வீடியோ எதோ போட்டாலும் ஒரு 50,000 பேர் பார்ப்பான், 1,00,000 பேர் பார்ப்பான்னு சொல்லிட்டு நீங்கள் உடனே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நல்ல விஷயம் பண்ணுறதை கூட பார்த்தீங்கன்னா நான் பில்லி சூனியம் பண்ணுறாங்கன்னா சாமிக்கு ஒரு விஷயம் பண்ணுறாங்க, அவங்க நம்புகிறாங்க. எனக்கு நம்பிக்கை இல்லை, அந்த ஜனங்க நம்புகிறாங்க. அந்த நம்பிக்கையை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கடந்து கூட போயிருங்க. ஆனால் அதை கொச்சப்படுத்தக்கூடாது இல்லை. பில்லி சூனியம் சொன்னீங்கன்னா அவங்க பூஜை புனஸ்காரம் பண்ணுறான் கோயிலுக்கு, நீ பில்லி சூனியன்னு சொல்கிற, அதை நீ வீடியோவும் போடுற, அப்போ உன்னையே ஒதுக்க மாட்டான். வந்து அதானே நடக்குதாங்க. இப்போ இந்த கோயில் சம்பந்தப்பட்ட விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே நீதிமன்றத்தில் போய் கோயில் கட்டுவதற்கு அனுமதி கொடுத்துட்டாங்க. கோயில் நிகழ்வுகள் தான் நடக்கிறது அப்படிங்கிறது ஜிபி முத்துவுக்கு ஏற்கனவே தெரியும். தெரிந்து கொண்டே இப்படி பண்ணல, திட்டமிட்டு பண்ணுறது என்ன நம்ம வீடியோ, அதுதான் திமிரு. இப்போ சொல்கிறால உட்காந்து சாவு சாவு அப்படின்றால. இப்போ நம்ம என்ன சொல்லணும்? இப்போ நீ உனக்கு சட்டப்படி நீ என்ன செய்யணும்? காவல் நிலையத்தை புகார் கொடு, நீதிமன்றம். உனக்கு 2 ஆப்ஷன் தான். ஆனால் நீ எல்லாத்தையும் வீடியோ எடுத்து போட்டிங்கன்னா அது எப்படி சரியானதாக இருக்கும்? எல்லாத்தையும் வீடியோவில் பேச முடியுமா சார்? என்ன தான் நீங்கள் யூடியூப் ப்ராப்ளமாக இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா வந்து எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் அனுப்ப முடியுமா? வீட்டில் சமைச்சிட்டிங்களான்னு கேட்குறத வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ எடுத்து டைரெக்டாக ஃபோனில் எடுத்து பேசுறதை விட்டு என்னம்மா இன்றைக்கி சமையல் பண்ணேன்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு வீடியோ எடுத்து போட முடியும், அதை லிங்க் அனுப்ப முடியும். அவங்க உடனே லிங்க் ஓப்பன் பண்ணி உடனே அவங்க ஒரு வீடியோ எடுத்து போட்டு லிங்க் எல்லாம் யூடியூப்லேயே பேசிகிட்டு இருக்க முடியும், வீடியோவில் எல்லாத்தையும் பேச முடியாது. இது வந்து உங்களோட தனிப்பட்ட விஷயம். நீங்கள் அந்த பகுதி மக்களுக்கு, அப்போ அந்த பகுதி மக்கள் வந்து புகார் கொடுக்குறாங்க, நீங்கள் சில காட்சிப்படுத்துறீங்கன்னு வச்சுங்க, அதில் எல்லோரும் தானே சார் இன்னும் கூட பழமையான மக்கள் இருக்கிறாங்க, ஃபோட்டோவில் நின்னா கூச்சப்படுற மக்கள் இருக்கிறாங்க, வீடியோவில் வந்து பேச மறுக்கிற மக்கள் இருக்கிறாங்க. நம்ம அந்த ஊடகத்தில் இருக்கிறதுனால தெரியும். நீங்கள் பைட்டு எத்தனை எடுத்துருப்பீங்க, நீங்கள் தேர்தல் நேரத்தை கூட நீங்கள் போயிருக்கீங்களே, உடனே மைக்கை நீட்டுங்களேன், ஐயோ அந்த வீடியோவில் வரமாட்டேன்னு சொல்லி கூச்சப்படுற மக்கள் இருக்கிறாங்க, இன்னும் இருக்கிறாங்க. அப்போ நீ வந்து பிரபலமாக இருக்கிறதான்னு கேட்டால் எல்லாரையும் வந்து இந்த மக்களெல்லாம் காட்டி அதெல்லாம் நான் பார்த்தேன். அதே ஒரு அத்துமீறல் தான். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பிரச்சனை என்ன, எங்கே போய் சொல்லணும்? காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கணும். அப்போ நீங்கள் போய் காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கும்போது அப்போ இன்ஸ்பெக்டர் வந்து நீயும் வந்து பேசுறது கூட பொறுத்த ஒரு வீடியோ எடுப்பியா? அங்கே ஒன்று சட்டம் அனுமதிக்காதுல்ல. ஒரு புகார் கொடுக்க போகிறீங்க, நீதிமன்றத்தில் பெட்டிஷன் டைப் பண்ணுற வக்கீல்கிட்ட போய் உட்காந்து அதை ஒரு வீடியோவை டைப் பண்ணுவியா? வீடியோ ரெடி பண்ணி போடுவியா? பாருங்கள் நான் வழக்கறிஞர் வச்சு நான் வழக்கு தொடுக்கிறேன்னு சொல்லுவியா? நீதிமன்றத்தில் வழக்கு நடக்கும், ஜிபி முத்து வழக்கு, அது வீடியோ எடுத்து போடுவியா? என்னடா எல்லாத்தையும் வீடியோ போட்டிங்கன்னா அப்போ என்ன தான் கதை இது? அப்போ அந்த மக்கள் கேட்குறது தானே. நீங்கள் மக்களை வந்து நீங்கள் காட்சிப்படுத்துறீங்க. சில பேர் வந்து கேட்டால் ஐயோ வயது பொண்ணுங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் வரக்கூடாதுன்னு நினைப்பாங்க. சார் நீ ஒரு கூட்டத்தோடு இருக்கிற யார்? நீ வந்து இந்த அந்த வீடியோ இந்த யூடியூப் பிரபலங்கள் இருக்காங்கல்ல, இவங்க வட்டம் தெரியல உங்களுக்கு, நம்ம சொல்ல வேண்டியதில்லை. இவங்களுக்கு ஒரு வட்டம் இருக்குது. இந்த ஜிபி முத்து இப்போ நம்ம வந்து ஒரு யூடியூப்பில் பேசுகிறோன்னா அரசியல் பேசுகிறோம், அதை வந்து பொது சமூகம் குறித்து பேசுகிறோம், இல்லை சினிமா குறித்து கூட பேசுகிறோம். பட் இவங்க பேசுகிறது எப்படி தெரியுங்களா? சாவு சாவு, செத்து தொலை, சனினே செத்து தொலை, இப்படி தானே பேசுகிறோம். சில நேரங்களில் அதை போட்டுருவாங்க காலையில். அந்த சாவுன்றதை ஒரு அபசகனமான வார்த்தை சாவுன்றதை. அவன் பாருங்கள் எடுத்து பாருங்கள், ஏதாவது வந்து ட்ரோல் பண்ணும்போது கூட அதை தான் யூஸ் பண்ணுறானுங்க. சாவு சாவு. இப்போ நம்ம சொன்னோம் சாவு, இப்போ நல்லா இருக்குமா? உனக்கு பாதிப்பு வருது, உனக்கு ஒரு கஷ்டம் வருது, அந்த வார்த்தையை சொல்ல முடியுமா? உன் பக்கம் நியாயம் இருக்குது இல்லை? இப்போ நீ சொன்ன டயலாக்கை சொல்லலாம்ல, சாவு சாவு.
ஸோ எனக்கு தெரிஞ்சிருக்க இந்த யூடியூப்பில் பிரபலன்றதுனாலே அந்த செல்வாக்கை பயன்படுத்துறதுன்னு ஒன்று இருக்குல்ல, அதை நம்ம இதன் மூலமாக நான் மக்கள்கிட்ட கொண்டு போகிற சொல்லிட்டு இப்போ மக்களுக்கு என்ன சார் தெரியும்? ஐயோ பாவங்க யூடியூப் வந்து இவர் ஜிபி முத்து ரொம்ப நல்ல மனுஷங்க, அந்த ஜனங்க வந்து இவர் பாவம் இவ்வளோ கஷ்டப்படுத்துகிறாங்க. அப்படி தான் இருந்துச்சு அந்த எலெக்ஷன் டைமில். நீங்கள் வந்து பார்க்கலன்னு நினைக்கிறேன், பயங்கரமான பிஸி அந்த டைம், ஃபுல் டைட்டாக போயிட்டு இருக்குது பிரச்சாரங்கள். அப்போ அதை கவனத்தை திசை திருப்புற மாதிரி என்ன கேட்டால் அந்த மாதிரி தான் ஒரு வீடியோ வந்து கேட்டால் வந்து அத்துமீறி கட்டுறாங்க. இந்த மனைத்தகரை இப்போ எப்பவுமே இந்த சிவில் டிஸ்பியூட்டை நம்ம எப்படியே சொல்ல முடியாது, யார் பக்கம் சரி யார் பக்கம் தப்பு, அது என்ன டாக்குமெண்ட்டு, இதெல்லாம் படித்தா தான் நம்ம வந்து சிவில் டிஸ்பியூட்டில் அப்போ நம்ம புரிஞ்சிக்க முடியாது. அது நீதிமன்றத்தில் போய் நீதிமன்றத்தில் வந்து வழக்கறிஞர் வாதத்தை கேட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு கடைசியாக முடிவு பண்ணும்போது தான் இந்த மற்ற விஷயமாக சொல்லிடலாம், இந்த கிரிமினல் விஷயத்தான் சொல்லிடலாம் யார் மேலே தப்புன்னு. இந்த சிவில் டிஸ்பியூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்டில் ஏகப்பட்ட சிக்கல் இருக்கும். இவன் எதை சொல்கிறான், பொது வழி இருந்தது எது, எந்த டாக்குமெண்ட்டில் இருக்குது, முதல்ல எத்தனை வருஷமாக பொது வழியாக இருக்குது, இதெல்லாம் நிறைய சிக்கல் இருக்குது. இந்த சிவில் டிஸ்பியூட்டே தலைவலி தான். அப்போ அது வந்து நீதிமன்றத்துக்கு போய் நீங்கள் ரெமெடி தானே தவிர வீடியோ போட்டு நீ வந்து அந்த மக்களை நீ காமிச்சா கடுப்பாகுமா ஆகாதா? அவன் விரும்பாதவன், நீ விரும்புகிறவன். நீ எல்லாத்தையுமே யூடியூப்லேயே நீ சாப்பிட்றது தின்றது பேல்றது அத்தனையும் நீ வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் எதை தான் யூடியூப்பில் காட்டுறதுன்னு கிடையாது. ஆனால் நீ என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா வந்து அந்த மக்களை காட்சிப்படுத்தும் போது அந்த மக்கள் வந்து அதை வந்து ஒரு வார்த்தை சொல்கிறாங்க சொன்னீங்கல்ல, வந்து பெண்கள் வந்து வந்து வீடியோ போடுறாங்க. அது பெண்கள் போட்டாலும் சரி, அது ஆண்கள் யார் போட்டுமே அவங்க விரும்பலைன்னா நீ போட முடியாதுல்ல. நீ யூடியூப்பில் பிரபலன்றதுனாலே நீ வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு இன்னொருத்தருக்கு பிரச்சனை கேட்டினா உடனே அவங்கள ஃபோட்டோ எடுத்து நீ போட முடியாது. அதுவும் சட்டவிரோதம் தானே, அனுமதி இல்லாமல் ஃபோட்டோ எடுக்க முடியாது. நீ அதை நீ வீடியோவை எடுத்து நீ எப்படி போட முடியும்? இப்போ ஜிபி முத்து மீது 8க்கும் மேற்பட்ட வழக்குகள் இருப்பதாக செய்திகள் வெளியாயிருக்கு, சொல்லப்பட்டிருக்கு. இப்படியான சூழ்நிலையில் 100க்கும் மேற்பட்ட ஊர் மக்கள் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துருக்காங்க. மக்கள் கொடுத்த புகாரின் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி போலீஸ் சைட்லேருந்து சொல்லப்பட்டிருக்கு. இப்போ ஜிபி முத்து கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இப்போது ஏற்கனவே இவர் இந்த வழக்கு கூட நான் சொல்கிறேனே, இவர் எப்போனா இந்த யூடியூப்பில் பிரபலமான பிறகு தான் இவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரியான ஏதோ ஒரு சிவில் டிஸ்பியூட் கொண்டு போகிறாரு, சிக்கலாகுது. அதுக்கப்புறம் இவர் வந்து எக்கத்தப்பாக பேசுகிறாரு. இந்த மண்டையில் ஏறிடலை சார். இந்த செல்வாக்குன்னு வந்த உடனே நம்மளை பார்க்குறதுக்கு கை தட்டுறதுக்கும் வந்து ரசிக்கிறதுக்கும் கொண்டாடுறதுக்கும் லட்சக்கணக்கான பேர் இருந்ததுக்காக மண்டையில் ஒரு கர்வம் ஏறிடும். அது உஷாராக இருக்கணும் அந்த விஷயத்தில். இப்போ நம்ம கூட பேசுகிறோம், 1,00,000 பேர் பார்க்குறோன்னா அந்த மண்டையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபாலோயர்ஸ் அப்படிங்கிற ஃபாலோயர்ஸ்லாம் கிடையாது, வியூவர்ஸ். அந்த புரிதல் கிடையாது நிறைய பேருக்கு. நிறைய பேர் நினச்சிக்கிறான்னு கேட்டிங்கன்னா வியூவர்ஸ்லாம் நம்ம ஃபாலோயர்ஸ் நினச்சிக்கிறான். ஃபாலோயர்ஸ்னால் ஏதோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா போய் ஜெயிலுக்கு போங்க, ஏன்னா வாசலில் வந்து நிற்கிறான் பார்ப்போம், எல்லாம் ஃபாலோயர்ஸ் தானே, உன்னை ஃபாலோ பண்ணிடணும்ல. நீ ஜெயிலில் போய் படுக்கும்போது அட்லீஸ்ட் இந்த ஜெயிலுக்கு உள்ளே வரணும், வாசலையாவது நிற்கணும்ல, எவனும் வரமாட்டான். அதே தான் சவுக்கு சங்கரம். 10 லட்சம் பேர் ஃபாலோ பண்ணுறாங்க, 10 லட்சம் பேர் ஃபாலோ பண்ணான். உன் பிள்ளைய ஃபாலோ பண்ண முடியுதா? விட்டீங்க, போச்சு, வாழ வேண்டிய பிள்ளை போயிட்டான். ஸோ அதனால் இந்த மண்டையில் இந்த யூடியூபர்களுக்கெல்லாம் மண்டையில் ஒரு கர்வம் இருக்குது. என்னென்னு கேட்டால் நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி வியூவர்ஸ் நம்ம நினைக்கணும் சார். ஆனால் இவன் ஃபாலோவர்ஸ் நினைக்கும் போது கேட்டால் அந்த மமதை வந்து பார்த்தீங்கன்னா மண்டையில் கர்வம் ஏறி அது வந்து கேட்டால் சீண்டி சண்டை எடுக்கிற லெவலுக்கு போகுது. அப்போ ஒரு சாதாரண பிரச்சனை வந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நான் யார் தெரியுமில்லைன்ற அந்த எண்ணம் வந்தது, நான் எவ்வளோ பெரிய அப்பாட்டக்க தெரியலன்னு. அதுதான் வந்து இத்தனை வழக்கு வந்ததுக்கு காரணமே. நீ சாதாரணமாக நீ அங்கே இருக்கிற மக்கள் நீ சாதாரணமாக நினைக்கிறேன், அந்த மண்டையில் ஏறக்கூடாது. வந்து கூட நின்று ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு வந்தாலே உடனே நீ பெரிய சூப்பர் ஸ்டார் நினச்சிக்க வேண்டியது. கூட சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறோம், இப்போ நம்மளே போகிறோம் கூட வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துன்னா ஆனால் நம்ம உடனே கேட்டால் நம்ம யார் தெரியும்ல, நான் எப்பேற்பட்ட ஆள் தெரியல, அந்த மாதிரி எண்ணம் வந்து அப்போ அதுதான் கேட்டால் வந்து இது போன்ற விஷயங்களை சாதாரண விஷயத்தை கூட உன்னால் வந்து கடந்து போக முடியல. ஒரு ஈகோ வருது, நம்மளை வந்து நீ இப்படி கேட்குறியா நீ அப்படின்னு. என்னை பொறுத்த வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் கேட்டால் ஒரு ஷார்ட் டெம்பர் கேஸ் தான் நினைக்கிறேன் ஜிபி முத்து. இத்தனை வழக்கு வர்றதுக்கு காரணம் அதுதான். இப்போ ஜிபி முத்து வந்து கைது செய்யப்படுவதற்கான ஏதாவது வாய்ப்புகள் இருக்குமா? என்ன அங்கே பிரச்சனை நடந்திருக்குன்னு தெரியல. இப்போ எப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கொடுத்துருக்க வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த ஊரே 1-2 வழக்கு பதிவு பண்ணியிருக்கு. இங்கே இந்த அரசுகளை நம்ம பொதுவாக சொல்கிறேன், கடந்த காலத்தை நீங்கள் எடுத்துங்க. அதுதான் இப்போ இன்னொரு காணொலியில் கூட நான் பேசும்போது சொன்னேன். இப்போ இதே கடந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ரோடு ட்ரஸ்பாஸ் கேஸில் இப்போ எவ்வளோ பேர் கைது பண்ணுறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி ஆட்சி காலத்தில் கொரோனா பீரியடில் ராஜமாதா சரக்கோட வந்தாங்க, அவங்கள ஏதாவது அரெஸ்ட் பண்ணாங்களா? ஆனால் எவ்வளோ பேர் பிடிச்சாங்க, சாதாரண மனிதர்கள் கூட சரக்கு எடுத்து வந்தால் பிடிக்கிறாங்க. நான் சொல்கிறது பிராந்தி பாட்டை சொல்கிறேன். ஆனால் அதே ராஜமாதா வந்தாங்க, பிடிச்சாங்களா? பிடிக்கல. அதேமாதிரி இந்த எவ்வளோ ஆக்சிடென்ட் கேஸில் வந்து வழக்கு பதிவு பண்ணி கைது கூட பண்ணுறாங்க. இர்ஃபானை பண்ணாங்களா திமுக ஆட்சியில்? பண்ணல. அப்போது இந்த ஆட்சியில் கூட வந்து பார்த்திங்கன்னா வழக்கு பதிவு பண்ணுறாங்க, சில நேரங்களில் கைது பண்ணுறாங்க, சிலரை வந்து பார்த்திங்கன்னா சிலரை கைது பண்ணவில்லை. ஒரு சார்பு நிலை உள்ள கைது பண்ணுறாங்க, ஒரு சிலர் வந்து கைது பண்ணாமே விட்டுறாங்க. இது ரெண்டுமே நடக்குது. ஆனால் வழக்காவது இந்த ஆட்சியில் பதிவு பண்ணுறாங்க, கடந்த ஆட்சியில் அந்த வழக்கு கூட பதிவு பண்ண மாட்டாங்க. அது அதிமுக ஆட்சியாகட்டும் திமுக ஆட்சி. இந்த ஆட்சி பரவாயில்ல, வழக்கு பதிவு பண்ணுறாங்க.
ஆனால் அது ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க, வழக்கு பதிவு பண்ணிட்டு போய் முன்ஜாமீன் எடுத்துங்க. அது சிக்னல் தானே அது ஒரு வகையில். வழக்கு பதிவு பண்ணுறாங்க, ஓடி போய் வந்து முன்ஜாமீன் எடுக்கலாம். இல்லை சில நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கைதும் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஸோ அதில் பொறுத்து தான் நம்ம பார்க்கணும். பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். நன்றி. உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 9280087164